யூடியூபர் சவுக்கு சங்கரை போலீசார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர். பெண் போலீசார் உள்ளிட்டவர்களை ஆபாசமாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் குண்டர் சட்டம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்குமாறு நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார். இரு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பால் வழக்கை 3வது நீதிபதியின் விசாரணைக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே விபத்துக்கு உள்ளான 2 கார்களில் இருந்து மூட்டை மூட்டையாக சுமார் 1 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பெருமாநல்லூர் அருகே வலசப்பாளையம் நெடுஞ்சாலையில் அதிகாலையில் சென்று கொண்டிருந்த கர்நாடகா மற்றும் டெல்லி பதிவெண் கொண்ட 2 கார்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தபோது விபத்தில் சிக்கியவர்கள் அங்கிருந்து தப்பியோடியது தெரியவந்தது. இதனையடுத்து கார்களில் நடத்தப்பட்ட சோதனையில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1026 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். மேலும் கார்கள் மோதிய விபத்தில் அரசு பேருந்து ஒன்றும் சேதமடைந்தது.